டியூஸ்டே நம்ம வீட்டில் எப்போவுமே வெஜிடேரியன் தான். ஸோ இன்றைக்கி சிம்பிளாக நம்ம வீட்டில் வெஜிடேரியனில் என்னெல்லாம் சமைச்சோன்னு பார்க்கலாமா? எப்போவும் போல் மட்டை ரைஸ் வச்சுட்டு முள்ளங்கி போட்டு சாம்பார் வச்சாச்சு. நேற்றுக்கு வைனுக்குட்டி வீட்டில் இருந்தாலும் அதனால் அவளுக்கு ஈவினிங் போல் வடை பண்ணி கொடுத்துருந்தேன். ஸோ அதில் கொஞ்சோண்டு மாவு எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். அதையும் இன்றைக்கி மதியானம் லஞ்சுக்காக வடையும் போட்டு எடுத்துகிட்டு அவரைக்காய் பொரியல் தான் வச்சுருந்தேன். இப்போ ரீசெண்ட் டேஸில் இங்கே வந்து அவரைக்காய் கொஞ்சம் நல்லா கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. என்னோடய ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிச்ச பொரியலில் அவரைக்காய் பொரியலும் ஒன்று. ஸோ இன்றைக்கி அவரைக்காய் வாங்கி அதை பொரியல் வச்சுட்டு அப்படியே கத்திரிக்காயும் வந்து ஃப்ரை பண்ணியாச்சு. ஒரு பொரியல், ஒரு வறுவல், அப்பளம், வடை அப்படின்னு சொல்லிட்டு மத்தியானம் சூப்பராக சாப்பிட்டாச்சு. பொதுவாக எனக்கு வந்து எப்படின்னா வடையை வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டோடு சாப்பிட்றத வரைக்கும் மத்தியானம் லஞ்சுக்கு சாம்பாரோடு வச்சு சாப்பிட்றது ரொம்பவே பிடிக்கும். அப்படியே மாவுக்கும் வந்து அரைச்சி அள்ளியாச்சு. ஏன்னா இனிமேல் எக்ஸாம் ஆரம்பிக்க போகுதா, இந்த பிள்ளைங்களோட உட்காரதுக்கே டைம் கரெக்டாக இருக்கும். மாவு இருந்துச்சு அப்படின்னா டக்குன்னு தோசை ஊற்றிட்டு ஏதாவது சட்னி அரைச்சி, மாவு இருந்துச்சு அப்படின்னாலே பாதி வேலை நமக்கு குறைஞ்ச மாதிரி தான். அப்படி இல்லைன்னா நைட்டு என்ன பண்ணணும்னு யோசிக்கிறதே ஒரு பெரிய வேலையாக இருக்கும். ஸோ மாவுக்குமே அரைச்சி வச்சுட்டேன். நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.